பிரேஸ் தி லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா குட்டீஸ்? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்? நம்ம அப்பா அம்மாவுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். என்ன காரியத்துக்கு? வீட்டோட பொருளாதாரத்துக்கு. காலையில் ஏஞ்சி ஆரம்பிச்சு நைட்டு படுக்கிற வரைக்கும் டெய்லி செலவாகுது. டெய்லி அவ்வளோ செலவு. என்ன பண்ண முடியும்? செலவை செஞ்சுதான் ஆகணும், தவிர்க்க முடியாது. காலைல பால் வாங்க ஆரம்பிச்சு, தயிர் வாங்க ஆரம்பிச்சு, உங்களுக்கு ஸ்கூலுக்கு டிஃபன் கட்டுறதுல ஆரம்பிச்சு, வாட்டர் கேனுக்கு தண்ணிக்கு காசு கொடுக்க ஆரம்பிச்சுன்னு போய்கிட்டே இருக்கும் லிஸ்ட்டு. இப்போ இது அம்மா அப்பா எப்படி செய்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்பா அம்மா கொடுக்குறாங்க, சாப்பிட்றேன். அப்பா அம்மா ஸ்நாக்ஸ் வாங்கி தராங்க, சாப்பிட்றேன். இதில் நான் என் கூட பிறந்த அக்காவுக்கோ அண்ணனுக்கோ பொட்டி போட்டுட்டு அவங்க பங்கையும் சேர்த்து சாப்பிடுவேன். அவ்வளோதான் எனக்கு தெரியும். எனக்கு இந்த நிலைமை எப்படி எங்கள் அம்மா அப்பா சமாளிக்கிறாங்க அப்படின்னு தெரியாது. சரி, தெரியலனாலும் பரவாயில்ல. ஆனால் அதுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? சரி, நம்ம ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் ஒரு விசை இறங்கி வருவீராக. அப்பா ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா, என்னோடு கூட ஜெபிக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைங்க முதல் வாலிப பிள்ளைங்க வரைக்கும் உமது பாதத்தில் ஒப்படைக்கிறோம் ராஜா. அவர்கள் வீட்டின் பொருளாதார தேவையை சந்திப்பீராக. அப்பா ஸ்தோத்திரம் ராஜா. என் தேவனோட கரம் அவர்களோட பொருளாதாரத்தில் ஆசீர்வாதமாக இறங்கட்டும் தகப்பனே. தேவா, அப்பா பிள்ளைங்க அப்பா அம்மாவோட அப்பா எப்படியெல்லாம் சமாளிக்கிறாங்கன்னு அவங்க உணரணும் ராஜா. இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைங்களுக்கு தேவையான அப்பா ஞானத்தை தருவீராக. என் தேவனை ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடன் பிள்ளைகள் குடும்பத்துக்காக ஜெபிக்கிற பிள்ளைகளாக மாறட்டும். இரவு படுக்கும்போது தேவனுக்கு நன்றி சொல்லுகிற பிள்ளைகளாய் மாறட்டும். தாய் தகப்பனோட பொருளாதார தேவைக்காக நன்றாக போராடி ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தேவனே அப்பா ஸ்தோத்திரம் ராஜா. அப்பா, இப்போ நாங்கள் கடனுக்கு நேராய் வருகிறோம் தகப்பனே. எந்தெந்த தாய் தகப்பன் கல்யாணத்துக்காக கடன் வாங்கியிருக்காங்களோ, தகப்பனே பிள்ளைங்க படிப்புக்காக கடன் வாங்கியிருக்காங்களோ, இல்லை லேண்டு வாங்குறதுக்காக கடன் வாங்கியிருக்காங்களோ, தேவனே அப்பா ஸ்தோத்திரம், கடனை அடைக்க இன்னொரு இடத்துல கடன் வாங்கியிருக்காங்களோ, அந்த கடன் அடைக்க இன்னொரு இடத்துல கடன் வாங்கியிருக்காங்களோ, இப்படியெல்லாம் கடன் மேலே கடனை வாங்கி கொண்டு நிம்மதி இல்லாத வாழ்க்கை வாழ்கிற இந்த வாழ்க்கையிலிருந்து ஒரு பரிபூர்ண விடுதலை தருவீராக. நீயோ கடன் வாங்காது இருப்பாய் என்று தானே அப்பா வசனம் சொல்லியிருக்கு. அந்த வசனத்தின் பிரகாரம் ஒவ்வொரு தாய் தகப்பனே கடன் இல்லாத குடும்பமாய் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தரிடத்தில் அப்பா மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ளட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. கடன் மேல இருக்கிற அப்பா நுகங்கள் முறிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தேவனோட கருத்துல தாழ்த்துகிறோம் ராஜா. இனிமே எங்க குடும்பங்கள் கடன் இல்லாத குடும்பமாய் மாறட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. நாங்கள் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.